வணக்கம். இலங்கை ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. நாட்டை பொறுப்பேற்று சிறந்த முறையில் கொண்டு நடத்தி கொண்டிருக்கும் நமது நாட்டின் ஜனாதிபதியை பற்றி தினமும் பல பரபரப்பான தகவல் வந்த வண்ணமாகவே உள்ளது. இப்போது பேசு பொருளாக உள்ள விடயம் நாடாளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார பெரும்பான்மையை பெற்றால்தான் சிறப்பான ஒரு ஆட்சியை கொண்டு செல்ல முடியும் என்பது அரசியல் வட்டாரங்களின் பேச்சு. அதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்போது ஜனாதிபதி அனுரகுமாரவை பற்றியும் நாடாளுமன்ற தேர்தல் பற்றியும் வந்த முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களே தற்போது தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்துள்ளனர் என முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அத்துடன் அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் எந்த பதவியையும் வகிக்கவில்லை எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். நேற்று அம்பாந்தோட்டையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே இதனை குறிப்பிட்டார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், நாம் பேச்சுவார்த்தைகள் அனைத்தையும் நிறைவு செய்துள்ளோம். அதற்கமைய ஜனாதிபதி தேர்தலை போன்று பொது தேர்தலிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் கூட்டணியில் போட்டிப்பட உள்ளோம். விரைவில் எமது கூட்டணி வேட்பு மனுவை தாக்கல் செய்யும். நாட்டின் சகல தேர்தல் தொகுதிகளிலும் வேட்பாளர்களை களமிறக்குவது எதிர்பார்த்துள்ளோம். பொது தேர்தலின் பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மேலும் பலப்படுத்தி உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்களில் போட்டியிடுவோம் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்கவின் வேலை திட்டத்துடன் தேசிய மக்கள் சக்தி முன்னோக்கி செல்வதாயின் அதனை நாம் நம்பிக்கையுடன் பார்க்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் வஜ்ர அபேவர்தன தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலைமைகளின்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க காட்டிய பாதையில் தேசிய மக்கள் சக்தி செல்கிறது. எனவே அதனை எதிர்க்க கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற இளைஞர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே வஜ்ர அபேவர்தன இந்த கருத்துக்களை வெளியிட்டார். அங்கு மேலும் தெரிவிக்கையில், ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் பாரிய அளவிலான அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைப்பது தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக வேட்பு மனுவை சபை கூடி வருகின்றது. இந்த வார நடுப்பகுதிக்குள் அதன் சகல செயற்பாடுகளும் முடிவடையும் என நம்புகின்றோம். அத்துடன் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்தவர்கள் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடுவது குறித்தும், வன்னி மாவட்டத்திலும் நுவரெலியா மாவட்டத்திலும் யானை சின்னத்திலும் போட்டியிடுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது என்று சிலர் இணைப்பு பற்றி பேசுகிறார்கள். ஆனால் ரணில் விக்ரமசிங்க நாடு வங்குரோத்து எழுந்த நிலையில் அந்த நேரத்தில் ஒன்றுபடுவோம் என்றார். இன்றும் சேர்வதாக பேசுபவர்கள் அன்றும் அந்த பொறுப்பை புறக்கணித்தார்கள். ஒரே விஷயத்தை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வைப்பது எளிதான காரியமல்ல. ஆனால் அதற்கு எப்படியாவது உழைக்க வேண்டும். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் 42 வீதத்தை பெற்றிருந்த நிலையில் 50 வீதத்திற்கு அப்பால் தமது இலக்குகளை எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பதே தேசிய மக்கள் சக்திக்கு தற்போது சவாலாக உள்ளது. இதன்போது ரணில் விக்ரமசிங்க மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தினால் முன்வைக்கப்பட்ட தேசிய கொள்கை கட்டமைப்பு நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள அனைத்து சட்டமூலங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதை காண்கின்றோம். எடுத்துக்காட்டாக பொருளாதார மறுசீரமைப்பு சட்டம், கடன் மறுசீரமைப்பு மற்றும் கடனை திருப்பி செலுத்தும் சட்டம், மத்திய வங்கி மீதான சட்டம், பெண்கள் அதிகாரம் அளிக்கும் சட்டம் மற்றும் ஊழல் தடுப்பு சட்டம், தேசிய பட்ஜெட் அலுவலகம் என்ற புதிய சட்ட அமைப்பு கொண்டு வரப்பட்டுள்ளது. அவர்கள் அரசியலமைப்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டு முன்னேறுகிறார்கள். எனவே ரணில் விக்ரமசிங்கவால் ஆரம்பிக்கப்பட்ட தேசிய வேலை திட்டம் முன்னெடுத்து செல்லப்பட்டால் அதனை நாம் ஒரு வகையில் பார்க்க வேண்டும். மாற்றினால் வேறொரு விதமாக பார்க்க வேண்டும். அதனால் அதற்கு நேரமில்லை. ஆனால் அவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அடிச்சுவட்டில் நடக்கின்றார்கள் என்பது மிக தெளிவாக இருக்கின்றது என்றே கூற வேண்டும். எனவே நாங்கள் அதை எதிர்பார்க்க எந்த காரணமும் இல்லை. மேலும் ரணில் விக்ரமசிங்கவின் செலவுகள் குறித்து சமூக வலைதளங்களில் பல்வேறு பொய்யான அறிக்கைகள் பரப்பப்படுவதை நாம் பார்த்திருக்கிறோம். அதற்காக எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நாட்டு மக்கள் இவ்வளவு கீழ்த்தரமான அரசியல் சூழ்நிலையில் இருப்பது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி மாளிகையை எரித்த பின்னரும் அவர் தனது பணியை செய்வதற்கு ஜனாதிபதி மாளிகையையோ பிரதமர் மாளிகையையோ தெரிவு செய்யவில்லை. ஜனாதிபதி மாளிகைக்கு அவர் பயணம் மேற்கொண்டார் என்றால் சில அரசு தலைவர்கள் நாட்டுக்கு விஜயம் செய்த போதுதான் அவர் பயணம் செய்தார். இந்த நாட்டில் உள்ள அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் இன்னொரு விஷயம். சுதந்திரத்திற்கு பிறகு வந்த ஒவ்வொரு அரசு தலைவர்களும் அகால மரணம் அடைந்துள்ளனர் அல்லது அவர்கள் அகால மரணத்திலிருந்து 99 வீதத்தால் தப்பித்துள்ளனர். இதை ஒவ்வொரு முறையும் சொல்லி இருக்கின்றேன். எனவே அத்தகைய நாட்டின் தலைவர்களை பாதுகாப்பது மிகவும் அவசியம் என்பதை அனைத்து ஆட்சியாளர்களும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றார்.
அது மட்டுமல்லாமல் தேசிய மக்கள் சக்தியினர் இனவாதிகள் அல்லர். எனவே நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்களின் அமோக ஆதரவு கிட்டும். அதன் மூலம் 3/2 பெரும்பான்மை பலத்தை பெற முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது என்று தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு உறுப்பினரான சட்டத்தரணி சுனில் வடகல தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், எமது தலைவர் ஜனாதிபதி அனுரகுமார எளிமையானவர். தனது நடத்தை மூலம் அவர் அதனை உறுதிப்படுத்தி வருகின்றார். மக்கள் எமக்கு வழங்கியுள்ள பொறுப்பு உரிய வகையில் நிறைவேற்றப்படும். ஜனாதிபதி தேர்தலின் போது வடக்கு கிழக்கிலிருந்து எமக்கு விழாத வாக்குகள் நாடாளுமன்ற தேர்தலில் கிடைக்கும் என உறுதியாக நம்புகின்றோம். அந்த ஆதரவுடன் 3/2 பெரும்பான்மை பலம் கிட்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். தேசிய மக்கள் சக்தியினர் இனவாதிகள் அல்லர். அனைவருக்கும் சம உரிமை வழங்கி இலங்கையர்கள் என்ற நாமத்தை தேசிய மக்கள் சக்தியால் தான் காக்க முடியும் என்பது மக்களுக்கு தெரியும். எனவே ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் முஸ்லிம் மக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற வாக்குகள் நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயம் இரட்டிப்பாகும் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரவை பற்றி பார்த்தோம். இலங்கையின் இந்த நிலைமைக்கு காரணமானவரை பற்றியும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அது என்னவென்றால், அறகலைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் மேகான இல்லத்தின் மீதான தாக்குதல்கள் அவரை கொலை செய்யும் நோக்கத்திற்காக நடத்தப்பட்டதாக அவரது முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டார தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் நிலத்தின் மீதான தாக்குதல் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்கு வழங்கிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார ஆட்சிக்கு வந்தவுடன் பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு அறிவித்திருந்த போதும் அவை இதுவரையில் நடைமுறைக்கு வரவில்லை. அவர் ஆட்சிக்கு வந்து 14 நாட்களுக்கு பின்னரே நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஒருவரை கொலை செய்வதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அறகலைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட காலத்தில் ஜனாதிபதியாக இருந்த கோட்டபாய ராஜபக்ஷவுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாகவே உள்ளது. அங்கு வந்திருந்த குழுவினர் கோட்டபாய ராஜபக்ஷவை வெளியேற்றும் நோக்குடன் வரவில்லை எனவும் அவரை கொலை செய்வதே அவர்களின் நோக்கமாக இருந்ததை தாம் நன்கு அறிவதாகவும் அவர் தெரிவித்தார். அவ்வாறு வருகை தந்தவர்கள் தொடர்பான அனைத்து தகவல்களும் என்னிடம் உள்ளது. எனவேதான் தற்போதைய அரசாங்கம் ஒரு அரசியல் பழிவாங்கல் நோக்குடனேயே தாம் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டார தெரிவித்தார்.